ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அரிசி மாவு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டு மாவு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். புட்டுக்கு மாவு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை நல்லா வேக வச்சு காய வச்சு எடுத்து வச்சுப்போம். அதில் தான் நம்ம புட்டு மாவு செய்வோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே மாவு வந்து வேக வச்சு உடனே புட்டு மாவு எப்படின்றத அந்த ப்ராப்பராக வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவு வந்து ஆல்ரெடி அரிசியை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரவை மிஷினில் கொடுத்து நல்லா மாவாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இட்லி குண்டால் தான் அந்த மாவை வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இட்லி பாத்திரத்துல தட்டு வச்சுட்டு அது மேலே துணி போட்டுக்கிறேன். துணி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா சூடு ஏறட்டும். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பக்குவத்துல இருக்கணும். நான் வந்து இதை போல நான் வந்து அரவை மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஈர அரிசி அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்து இட்லி பாத்திரம் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் செஞ்சுட்டு இந்த மாவை பார்த்தீங்கன்னா நல்லா பூ போல மேலாக்கில் நல்லா தூவினா போல இதை வந்து மாவை வந்து மேலே மேலே அப்படியே வந்து நம்ம தூவினா போல இந்த மாவு ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து இட்லி குண்டான்ல சேர்த்துடலாம். மாவு எடுத்து இது போல் நல்லா தூவினாப்புல நம்ம வந்து எல்லா மாவுமே வந்து இதில் வந்து அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா ஒரு கைப்பிடியாக எடுத்து அப்படியே வந்து மேலாக்கெல்லாம் தூவி விட்டுடலாம். மாவு வந்து நல்லா அழுத்தி விட்டு வேக வைக்கக்கூடாது. இதை போல் பூ போல் தூவி விட்டு வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இது நல்லா வேக வச்சுட்டு நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம நல்லா ஆற விட்டு நல்லா அதை சலிச்சு எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம புட்டு செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு செய்கிற புட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லாமல் புட்டு மேக்கர் இல்லாமல் அப்படியே இட்லி குண்டான்ல வேக வச்சு செய்ய போகிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்ச மாவு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இதில் வந்து சேர்த்துட்டேன். நல்லா பூ போல நல்லா உதிரியாக இருக்கிற போல நான் வந்து சேர்த்துருக்கிறேன். இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷத்துல இந்த அரிசி மாவு கம்ப்ளீட்டா வெந்து வந்துடும். நான் பர்னர் பார்த்தீங்கன்னா சின்ன பர்னர் இருக்கிற அடுப்புல தான் வந்து இந்த இட்லி பாத்திரம் வச்சிருக்கிறேன். இப்போ அதை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இது மாவெல்லாம் நான் உள்ள சேர்த்தாச்சு. உள்ள சேர்த்துட்டு இந்த சைட்ல இருக்கிற துணியெல்லாம் எடுத்து போட்டு இதை வந்து கம்ப்ளீட்டா நம்ம மூடிடலாம். ஆவி வெளியில போகாம இதை வந்து கம்ப்ளீட்டா வந்து மூடி விட்டுடணும். மூடி விட்டுட்டு நம்ம இட்லி மேல் மூடி போட்டு அந்த இட்லி குண்டாவுடைய மேல் மூடி போட்டு நம்ம மூடி விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே மாவு வந்து நல்ல ஒரு வாசனையா இருக்கும். அது வரைக்கும் இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வேக விட்டுடணும். நான் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே நல்லா ஆவி வெளியில போகாம மூடி விட்டுட்டேன். மூடி போட்டு சரியா ஒரு 20 நிமிஷத்துல ஹை ஃப்ளேம்லயே வச்சுட்டு மாவு வந்து நல்லா வெந்து வரட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். நல்லா மாவு நல்லா வெந்த வாசனையா இருக்குது. இப்போ ஓப்பன் செஞ்சு நம்ம ஒரு தடவை செக் பண்ணலாம். ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ நான் ஓப்பன் செய்கிறேன். ஓப்பன் செஞ்சுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு செக் பண்ணலாம். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பூ போட நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கோம். மாவு பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இந்த பக்குவத்தில் வெந்திருக்கிற அந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம லேசாக எடுத்து கையாலையும் செக் பண்ணலாம். கையால் செக் பண்ணும்போது நல்லா மாவை கையில் எடுத்து உருட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்லா திரி போல உருட்ட வந்ததுன்னா இதை போல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாவு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இதை அப்படியே எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சுட்டு சலிச்சுட்டு நமக்கு தேவையானப்போ நம்ம புட்டு மேக்கரில் புட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ நான் உடனேவே மறுபடியும் இதை வந்து இப்படியே நான் வந்து புட்டு செய்ய போகிறேன் அப்படின்றதால இதை நான் வந்து வேற ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிடுறேன். நம்ம ஈரமாவை அப்படியே நம்ம வச்சு வேக வச்சிருக்கிறோம். அதனால லேசா மாவு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி தட்டும். இதை வந்து கையால் உடச்சி விட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா கையால் நல்லா உடச்சி விட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறணும். ஆனால் ஆறினாலும் அதோட ஈரப்பதம் அப்படியே தான் இருக்கும். வேக வச்ச மாவு இல்லையா, அதனால அந்த ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். கையால் ஒரு தடவை சூடு ஓரளவுக்கு குறைஞ்சி வரும்போது இதை கையால் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ எனக்கு மாவு சூடாக இருக்கிறதால நான் ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விடுறேன். கலந்து விட்டு ஃபேன் காற்றுல வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு இது நல்லா ஆற விட்டுடணும். இப்போ புட்டு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வந்திருக்குது. இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்கக்கூடாது. இந்த மாவை அப்படியே நம்ம மறுபடியும் இதை வேக வச்சு எடுக்கணும். கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இந்த சூடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக குறைஞ்சி வந்திருக்குது. இது வந்து 1 மணி நேரத்துக்கு அளவுக்கு நம்ம அதை அப்படியே ஃபேன் காற்றுல வச்சு அப்படியே விட்டுடலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டு மாவு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஒருவேளை மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நீங்கள் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு வேக வைக்கலாம். ஆனால் நான் எடுத்துருக்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மை அப்படியே இருக்கிறதால இப்போ நம்ம இதை மறுபடியும் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ உடனே புட்டு வந்து மாவு வந்து இதை போல உடனே செய்யற புட்டு மாவு வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை வேக வச்சு எடுத்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து புட்டு வந்து சாப்பிட்றது ரொம்ப சாஃப்டா இருக்கும். மாவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும்.
முதல் தடவை நம்ம வேக வச்சு எடுத்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நான் 2வது தடவை இந்த இட்லி பானையில் சேர்க்குறேன். அதில் இருக்கிற 1-2 கட்டியெல்லாம் இதை போல் வந்து கையாலேயே நல்லா உதுத்து விட்டுக்கலாம். உதுத்து விட்டாலே பார்த்தீங்கன்னா அது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், ஹார்டாக ஆகாது. நீங்கள் தண்ணி தெளித்து பிசையும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த புட்டு மாவு வந்து அந்த கட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற போல் இருக்கும். இப்போ மூடி போட்டு விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம அதே பவுல்லையே மாற்றிக்கலாம். மாவு நிறையா இருந்தாலும் நான் கொஞ்சம் பெரிய குண்டானில் மாற்றிருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த புட்டு மாவு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்காக நான் செஞ்சேங்க. இதில் வந்து கொஞ்சம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அது வந்து பூர்ண கொழுக்கட்டைக்காக நான் கொஞ்சம் இந்த முதல்ல மாவை எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 1/4 பங்கு அளவுக்கு மட்டும் இந்த மாவை வந்து நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். மாவு உங்களுக்கு பார்க்கும்போதே பாருங்க நல்லா பூ போல வெந்து வந்திருக்குது. ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அப்படி 1-2 கட்டி தட்டி இருந்தாலும் நம்ம கையால் நல்லா உடச்சி விட்டுடலாம். இதில் வந்து ஒரு 1/4 பங்கு அளவுக்கு மாவு மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 பங்கு மாவுக்கு 3/4 பங்கு அளவுக்கு மட்டும் இதெல்லாம் சூடாக மாவு இருக்கும்போது 3/4 பங்கு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம இதை பூரணத்துக்கான மேல் மாவு ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் மாவு தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஒரு 1/4 பங்கு மாவு தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம மீதம் இருக்கிற மாவுலேயே புட்டு செஞ்சிடலாம். நான் இந்த அளவுக்கு ஒரு சின்ன கிணத்துல மாவு தனியாக எடுத்து வச்சிடறேன். இது வந்து பூர்ணத்துக்கான மேல் மாவுக்காக தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை, ஏலக்காய் தூள்லாம் சேர்த்துக்கலாம். இது மாவோடைய அளவுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை எந்த அளவுக்கு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் அளவு 2-3 குழிக்கரண்டி அளவு மட்டும் சேர்க்குறேன். சர்க்கரை பத்திரனாலும் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். ஆனால் மாவு வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு மாவுகளை சர்க்கரை சேர்க்கணும். அப்போ தான் அந்த மாவோட வந்து இனிப்பு வந்து கலந்து வரும். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். அடுத்து இதில் தேங்காய் துருவல் சேர்க்கணும். தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தேங்காய் எடுத்து 3/4 பங்கு அளவுக்கு தேங்காய் நல்லா துருவி இதில் சேர்த்துருக்கிறேன். ஒரு மூடி தேங்காய் துருவலும் அடுத்து இன்னொரு மூடியிலேருந்து ஒரு 1/4 பங்கு அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் சர்க்கரை, ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து கலந்து விடணும். இதை கலந்து விட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது சாப்பிட கொடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம நிறைய ஸ்வீட் ஐட்டம் செய்யும்போது இதை போல் ஒரு புட்டு ரெடி பண்ணால் ஒரு குழிக்கரண்டி வச்சாலே சாப்பிட்றதுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும். புட்டு மேக்கரில் செய்கிற புட்டு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் புட்டு மேக்கரில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் அதிகமாக செய்யறதால நான் கொஞ்சம் இதை போல் உதிரியாகவே வேக வச்சு எடுத்துருக்கிறேன். மாவை உடனே அரைச்சி உடனே புட்டு செய்கிற செய்முறை எப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். என்னோட செய்முறையில் ரொம்ப சாஃப்டான பூ போல் இருக்கிற உதிரியாக பூ போல் இருக்கிற இந்த புட்டு மாவு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.